உங்களுடைய பார்வையை எப்படி விசாலமாக மாற்றுவது? ஏன் உங்களுடைய பார்வையை விசாலமாக்கணும்? நீங்க ஒரு துறையிலோ அல்லது தொழிலிலோ அல்லது உங்களுடைய வாழ்க்கையிலோ நீங்க உங்களுடைய பார்வையை யாரும் பார்க்காத அளவிற்கு விசாலப்படுத்தும் போதுதான் அந்த வாழ்க்கைக்கு, அந்த தொழிலுக்கு, அந்த துறைக்கு நீங்கள் தலைவர்களாக இருக்க முடியும். விசாலமான பார்வைனா என்ன? நீங்க உங்க வீட்டுல இருந்து வெளியில வந்து பாருங்க, எத்தனை வீடுகளை உங்களால் பார்க்க முடியும்? ஒரு 10 வீடு, ஒரு 20 வீடு, இந்த அளவுக்கு தான் பார்க்க முடியும். உங்க வீட்டுல இருக்கீங்க, வீட்டுல இருந்து வெளியில வாரீங்க, வெளியில வந்து எத்தனை வீடை பார்க்க முடியும்? ஒரு 10-20 வீடு தான் பார்க்க முடியும். அதே உங்களுடைய வீட்டு மாடிக்கு போங்க, அந்த மாடியிலிருந்து இப்ப எத்தனை வீடுகளை பார்க்க முடியும்னு பாருங்க. இப்போ ஒரு 40-50 வீடை பார்க்க. பக்கத்துல ஏதாவது 20 மாடி கட்டடம், 30 மாடி கட்டடம் இருந்தா அங்க இருந்து பாருங்க, இப்ப எத்தனை வீடு தெரியுதுன்னு. இப்போ ஒரு 150 வீடு, 200 வீடு தெரியும். உங்க ஊர்ல ஏதாவது மலை இருக்கா? இல்ல உங்க ஊருக்கு பக்கத்துல பெரிய ஏதாவது மலை இருக்கா? அந்த மலையில நின்னு பாருங்க. இப்போ அந்த ஊரே தெரியும். ஒரே பார்வைதான். வீட்டுக்கு வெளியில வந்து பார்க்கும் பொழுதும் அதே பார்வைதான். ஆனால் உங்களால் வெறும் 10-20 வீடு தான் பார்க்க முடிஞ்சுச்சு. வீட்டு மாடியில நின்னு பார்க்கும் போதும் அதே பார்வைதான். ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 100 வீடு கிட்ட பார்க்க முடிஞ்சுச்சு. ஒரு 10-20 மாடி கட்டடத்துல பார்க்கும் பொழுது இன்னும் 150-200 வீடுகள் பார்க்க முடிஞ்சிச்சு. ஆனா மலை மேல நின்று ஏறி பார்க்கும் பொழுது அந்த ஊரையே பார்க்க முடியும். இந்த மலை மேல நின்று ஏறி பார்க்கிறோம்ல, அதுக்கு பேரு தான் விசாலமான பார்வை. என்னுடைய துறையில அது மாதிரி மலை மேல ஏறி நின்று என்னுடைய பார்வையை விசாலமாக பார்க்க முடியுதா? இன்னும் 1 வருடத்தில் என்னுடைய துறை எப்படி இருக்கும்? இன்னும் ஒரு 5 வருடத்துல என்னுடைய தொழில் எப்படி இருக்கும்? இன்னொரு 10 வருடத்துல என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? உங்களால விசாலமாக பார்க்க முடிஞ்சா உங்களுடைய துறையை, தொழிலை, வாழ்க்கையை நீங்கள் தலைமைத்துவத்தோடு நடத்தலாம். அப்ப எப்படி விசாலமாக்குவது? இதற்கு 3 விஷயம் இருக்கு. என்னுடைய பார்வையை விசாலமாக்கணும் அப்படின்னா நான் 3 செயல்களை செய்யணும். என்ன செயல்? முதல் செயல், இந்த இமேஜை பாருங்க. இதுல மஞ்சள் கலர்ல வட்டம் இருக்கா? இங்கேயும் மஞ்சள் கலர்ல வட்டம் இருக்கு. இந்த 2 மஞ்சள் கலர் வட்டத்துல எந்த வட்டம் பெரிய வட்டம், எந்த வட்டம் சிறிய வட்டம்? உங்களால யூகிக்க முடியுதா? எல்லாரும் என்ன சொல்லுவீங்க? இந்த இடத்துல இதுல அந்த பில உள்ளதுதான் சிறிய வட்டம், அந்த மஞ்சள் கலர் வட்டம் தான் சிறிய வட்டம்னு சொல்லுவீங்க. இந்த ஏல உள்ள வட்டம் இருக்குல்ல, அந்த மஞ்சள் கலர் வட்டம், இதுதான் பெரிய வட்டம்னு சொல்லுவீங்க. ஏன் நம்முடைய பார்வைக்கு அப்படி தெரிகிறது? ஏன்னா ஒரு வட்டத்தை சுத்தி பெரிய வட்டங்களாக இருக்கும் பொழுது இந்த வட்டம் சிறிய வட்டமா இருக்கு. ஒரு வட்டத்தை சுற்றி சிறிய சிறிய வட்டமா இருக்கும் பொழுது இந்த மஞ்சள் கலர் வட்டம் பெரிய வட்டமா தெரியுது. ஆனால் உண்மையில் 2 வட்டத்துடைய அளவும் ஒரே அளவு தான். நம்ம பார்க்கிற பார்வை என்ன ஆகுது? அந்த வட்டத்தை சிறியதும் பெரியதுமாக காண்பிக்கிறது. காரணம், சுற்றி உள்ள வட்டங்களை பொறுத்து அந்த உருவ மாறுபாடை நம்முடைய பார்வை இதுதான் பெருசு, இதுதான் சிறுசுன்னு உணர்த்துது. இப்ப நாம என்ன பண்ணணும்? ஒரு தொழில்ல, வாழ்க்கையில நாம சுற்றி உள்ளதை மட்டும் வச்சு கணிக்க கூடாது. பார்வையை மாற்ற வேண்டும். மற்றவர்கள் பார்க்கிற மாதிரி ஒரே மாதிரி பார்த்து முடிவு செஞ்சிடக்கூடாது. இதற்கு மேல யோசிக்கணும். அதுதான் பார்வையை மாற்றுவது. இது முதல் விஷயம், பார்வையை மாற்றுவது. 2வது விஷயம், உங்களுடைய பார்வையை பழக்கணும். அது என்ன சார் பார்வையை பழக்கணும்? பழக்கணும்னா என்ன சார்? ஒண்ணும் இல்லை. இந்த 2வது விஷயம் இதை பாருங்க. இப்ப இதுல உங்களுக்கு என்னவெல்லாம் தெரிகிறதுன்னு சொல்லி நிறைய பேர் சொல்லலாம். இதுல ஏதோ கரலா கட்டை இருக்கிற மாதிரி இருக்கு, பாட்டில் இருக்கிற மாதிரி இருக்கு. சில பேர் என்ன சொல்லலாம், ஐஸ்கிரீம் குச்சி மாதிரி இருக்கு, தண்ணி கேன் மாதிரி இருக்கு. இப்படி நிறைய விஷயங்கள் சொல்லலாம். ஆனால் உண்மையில் இதில் என்ன இருக்கு? இதில் இருக்கக்கூடியது என்ன தெரியுமா? எழுத்து இருக்கு. பாபா அப்படிங்கிற வார்த்தை இருக்கு. இந்த பாபாங்கிற வார்த்தை ஏன் நமக்கு தெரியல? பார்த்த உடனே தண்ணி பாட்டில் மாதிரியோ, தண்ணி கேன் மாதிரியோ, ஐஸ் குச்சி மாதிரியோ, கரலா கட்டை மாதிரியோ, சப்பாத்தி கட்டை மாதிரியோ
இப்படி தெரிஞ்சுச்சு. ஏன் இந்த பாபாங்கிற வார்த்தை நம்மளுடைய கண்களுக்கு புலப்படல? காரணம், எப்பொழுதுமே வெள்ளை பேக்ரவுண்ட்ல கருப்பு எழுத்துக்களை பார்த்து இந்த கண்கள் பழகி இருக்கும், நாம பழகி இருப்போம். ஆனா இப்ப நான் காட்டின படத்துல கருப்பு பேக்ரவுண்ட்ல வெள்ளை எழுத்து, எப்பொழுதுமே வெள்ளை பேக்ரவுண்ட்ல கருப்பு எழுத்தை பார்த்து பழகிய இந்த பார்வை திடீர்னு பிளாக் பேக்ரவுண்ட்ல வெள்ளை எழுத்த பார்க்கவும் இதனால என்ன பண்ண முடியல? அது ஒரு வார்த்தை அப்படின்னு உணர முடியல. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? நம்முடைய பார்வையை பழக்கணும். பழக்கிறதுக்கு முன்னாடி உடனே இது இப்படித்தான் அப்படின்னு கணிச்சிடக்கூடாது. ஒரு வேலையில இருக்கிறேன் அப்படின்னா உடனே இது இப்படித்தான் கணிச்சிடக்கூடாது. பார்வையை பழக்கணும். ஏன்னா நீங்க இருந்த வேலை ஒரு வேலையாக இருக்கலாம், இப்பொழுது இருக்கிற வேலை வேறு விதமாக இருக்கலாம், இல்ல உங்களுடைய தொழில்ல மாறுபாடுகள் உருவாயிருக்கலாம், இல்ல அப்பதான் நீங்க அந்த தொழிலை தொடங்கி இருக்கலாம். தொடங்கின உடனே உங்களுடைய வாழ்க்கையில நடந்த விஷயங்களையும் தொழிலையும் திடீர்னு என்ன பண்ணிக்க முடியாது, கனெக்ட் பண்ணி பார்த்துக்க முடியாது. அது வேறு, இது வேறு. அப்ப பார்வையை பழக்கணும். இதே மாதிரிதான் உங்களுடைய வாழ்க்கையிலையும் நான் சொல்லக்கூடிய விஷயத்தை எல்லா இடத்துலையுமே அப்ளை பண்ணணும். அப்ப உங்களுடைய பார்வையை என்ன பண்ணணும்? பழக்கணும். பல பேக்ரவுண்ட் ஒரு வாழ்க்கையில, அதற்கு தகுந்த மாதிரி நம்முடைய பார்வையை பழக்க வேண்டும். அடுத்த மூன்றாவது விஷயம், உங்களுடைய பார்வையை உயர்த்துங்கள். பார்வையை உயர்த்துங்கள்னா என்ன? இந்த பாருங்க, அதுக்கு இந்த படத்தை பாருங்க. இதுல 2 லைன் இருக்கு. இதுல தொடங்கி இதுல முடியுது. இந்த 2 லைன்ல எது உயரமான லைன், எது ஷார்ட்டான லைன், அதாவது குட்டையான லைன், எது உயரம், எது கொஞ்சம் உயரம் கம்மி அப்படின்னு பார்த்தோம்னா எல்லாரும் என்ன சொல்லுவோம்னா இது உயரமானது, இது உயரம் கம்மி அப்படின்னு சொல்லுவோம். ஆனா நிஜத்துல என்ன தெரியுமா? இந்த ஃபர்ஸ்ட் படத்துல காட்டின மாதிரிதான் ரெண்டுமே ஒரே அளவு தான். ஸ்கேலை வச்சு அளந்து பார்த்தோம்னா ரெண்டுமே ஒரே அளவு தான். ஆனா எதை வச்சு இது உயரமாகவும் இது குள்ளமாகவும் தெரியுதுன்னா, இந்த அம்புக்குறி எப்படி இருக்கு? இது மேல படர்ந்த மாதிரி இருக்கு, இந்த வாக்குல போகுது. இந்த அம்புக்குறி குறுகிய வாக்குல போகுது. இப்ப என்ன ஆகுது? இந்த அம்புக்குறியுடைய அந்த விஷயம் இந்த படர்ந்த வாக்குல போறதுனால இந்த கோடை உயரமானதாக காட்டுது. அப்போ உங்களுடைய பார்வையை உயர்த்தி செல்லும் பொழுது, எல்லாரும் பார்க்கக்கூடிய பார்வையை விட இதுல என்ன நன்மை இருக்கும், என்ன விஷயம் சரியாக இருக்கும், என்ன சிறப்பாக இருக்கும், எப்ப பார்த்தாலும் குறைகளே கையும் களவுமா பிடிக்கிறதுக்கு நிறைகளை கையும் களவுமா பிடிங்க. நம்ம அதை தவறிடுறோம். நம்மளுடைய எம்ப்ளாயிலையோ, நம்முடைய தொழிலையோ, நம்முடைய வாழ்க்கையிலேயோ, நம்முடைய குடும்பத்துல நம்ம கூட இருக்கிற உடன்பிறப்புகளோ இல்ல மனைவியோ பிள்ளையோ எல்லாத்தையுமே கையின் களவுமா குறைகளை பிடிக்கிறோம், கையின் களவுமா நிறைகளை பிடிக்கணும். நம்முடைய பார்வையை உயர்த்தி அவர்கிட்ட எந்த நல்ல விஷயம் இருக்கிறது, இந்த துறையில எந்த விஷயம் சிறப்பான விஷயம் இருக்குது அப்படின்னு நம்முடைய பார்வையை உயர்த்தி பார்க்கணும். அப்படி உயர்த்தி பார்க்கும்போது நீங்கள் சாதாரணமாக இருந்தாலும் உயர்வாக தெரிவீர்கள், மற்றவர்களுக்கு உயர்வானவர்களாக தெரிவீர்கள். நம்ம பார்வையை என்ன பண்ணணும்? உயர்த்தி பார்க்கணும். அப்ப இந்த 3 விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்முடைய பார்வையை மாற்றிக்கொள்ள வேண்டும், நம்மளுடைய பார்வையை பழகி கொள்ள வேண்டும் அல்லது பழக்கி கொள்ள வேண்டும், மூன்றாவது நம்முடைய பார்வையை உயர்த்தி கொள்ள வேண்டும். இந்த 3 விஷயம் சரியாக செஞ்சா நம்முடைய பார்வை விசாலமாகும். நம்முடைய வாழ்க்கைக்கு, நம்முடைய தொழிலுக்கு நாம் தலைவர்களாக விளங்கலாம். அது நம்மளுடைய கட்டுப்பாட்டுல இருக்கும், நம்மளுடைய கையில இருக்கும். இந்த 3 விஷயங்களும் உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புறேன். இது மற்றவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவை பகிர்ந்து கொள்ளுங்க. நன்றி, வணக்கம். நான் உங்கள் ஜாகிர், ஸ்பீக்கர், இன்ஸ்பிரேஷனல் கேட்டலிஸ்ட் அண்ட் HR ட்ரெயினர். தேங்க்யூ.